வணக்கம். இது யாம் தமிழர் சேர்க்களம். நான் தென்னன் மெய்மன். ஆவண மாலை. இது ஒரு தெருவ குறிக்கக்கூடிய சொல்லாக இலக்கிய பதிவு இருக்கு. அதுலருந்து எடுக்கிறேன். இப்ப அந்த ஆவண மாலை அயர அப்படின்னு நெடுநல்வாடையில இருக்கு. அ ஆனா மதுரையில ஆவணி மூல வீதி, அது தெற்கு ஆவணி மூல வீதி, வடக்கு ஆவணி மூல வீதி, அப்புறம் கீழ ஆவணம் மூல வீதி, ஆவணி மூல வீதி, மேல் ஆவணம் மூல வீதின்னு இருக்கு. அப்ப கிளை கிழக்கும் மேற்கும் இருக்கலாம். வடக்கையும் தெற்கையும் இருக்கலாமா அப்படின்னா, வடக்கு அலங்கம், தெற்கு அலங்கம்னு இருக்கு. அப்புறம் மாசி வீதி இருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது ஒரு அந்த தலைநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தூசி படலம். தூசி தேர். இந்த தூசி தேர் அப்படி இயங்குது. அது வானம் அப்படி இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான காட்சி. அப்புறமா தேரோட்டமா ஆகும்போது, அது ஒரு சடங்காகும்போது, அந்த தேர் ஓடும் வீதியையும் குறிச்சிருக்கு. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்திருக்கு, மதுரையில இருந்திருக்கு. இன்னமும் பெருங்கோயில்கள் இருக்க எல்லா இடத்துலயும் அந்த அலங்கம்லாம் இருக்கு. இத நம்ம ஆய்வு செய்யல. இதுல ஒரு ஓடு திசை இருக்கு, ஒரு நோக்கு திசை இருக்கு, ஒரு நேர்களை பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போச்சு. இப்ப எங்களுக்கு தெரியுது. இத பெருந்தச்சு பார்வையில இத புதுப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்ப பாருங்க, பெரும்பான் ஆற்றுப்படையிலிருந்து ஒரு சான்றோட தொடங்குறேன். "பழம் மீ கூறும் பலாப்போல" பலாப்பழம். அது பலாப்பழம் எப்படி இருக்கும்? ஒரு செவ்வகமா இருக்கும். மேலும் கீழும் வளைஞ்சு இது வளைவா இருக்கும் இல்லையா? சிவலிங்கம் மாதிரி. அதத்தான் சொல்றான்னு நினைக்கிறேன். "புலவுக்கடல் உடுத்த வானம் சூடிய" அது சுற்றிலும் கடல் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு நேர்மேல வானம் இருக்கக்கூடிய ஒரு தீவு பற்றி சொல்றான். இந்த தீவு அவன் சொல்றது குமரி கண்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது பல ஆண்டுகளா நாங்க ஆய்வு உட்படுத்திட்டு இருக்கோம். வானம் சூடிய மலர்தலை உலகத்துள்ளும். அது துருவங்கள் நேர்த்தியாக நிமிரக்கூடிய உலகத்து தலைநகரம். அப்ப அது குமரி கண்டம் தான். விளவு மேம்பட்ட பழவிரல் மூதூர். இது குமரி கண்டத்தின் தலைநகரமாகிய அந்த கபாடபுரமா கூட இருக்கலாம். அல்லது மதுரை போன்ற ஒரு நகரமா இருக்கலாம். அவ்வாய் வளர்பிறை சூடி அந்த மாதப்பிறப்பு அல்லது ஆண்டு பிறப்பு. இந்த இடத்துல ஆண்டு பிறப்பு தான் சொல்றான். சூடி செவ்வாய் அந்திவானத்து ஆடுமழை கெடுப்ப. செவ்வாய்ங்கிறது மாலை நேரம். அதுல மாலை நேரத்துல அந்த பிறை பொருந்திருச்சு. மறுநாள் விடிஞ்சா புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு. இந்த இடத்துல சொல்லிட்டு அது காஞ்சிபுரத்துக்கு வர்றான். கச்சியோனே கைவன் தோன்றல் அப்படின்னு அந்த அரசனை பற்றி சொல்றான். அங்க என்ன சொல்றான், ஆ, கங்கையில பெருநீர் போகும் எரியல் மாக்கள்னு சொல்லிட்டு ஒரு முறப்பாணியில் தூங்கியாங்கு. அங்க ஒரு மரக்கலம் கவிழ்ந்துருச்சு. எல்லா பக்கத்தையும் சுத்தி புடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி அந்த முற்றத்துல முளைக்குச்சி நிழல பார்க்குறாங்க. "செவ்வி பார்க்கும் செழுநகர் முற்றத்து" அப்படிங்கிறான். அப்ப காஞ்சிபுரம் வந்துட்டான். செவ்வி பார்க்கும் முற்றம் வந்துட்டான். அங்க என்ன சொல்றான், கருங்கை கொல்லன் அவன் இரும்பு அடிச்சுக்கிட்டே இருக்கானாம். அது என்ன அப்படின்னா, அந்த யானையோட கால்ல கட்டியிருக்கக்கூடிய இந்த சங்கிலி அறுந்து போகாம இருக்கிறதுக்காக அத சரி செய்துகிட்டே இருக்கானாம். இந்த ஒலி பிடிக்காம புறா இடத்த மாத்தலாமா அப்படின்னு யோசிக்குதுங்கிறதா இங்க செய்தி. ஏன் யானையோட அந்த சங்கிலிய அடிச்சுக்கிட்டே இருக்கான்னா, அந்த யானைக்கு கோபம் வந்துன்னா அத்துட்டு போயிரும். அது ஏன் கோபம் வருதுன்னா, அந்த பிறை சரியா வரலைன்னா அது கோபம் வரும். யானையோட அறிவு பார்த்தீங்களா? அப்போ இங்க என்னெல்லாம் இருக்கு? ஒரு அ வானவீதி, அந்த முற்றம், இதெல்லாம் இந்த ஆண்டு கணக்குல உள்ளதா இருக்கு. "ஏந்திய கொள்கையர் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும்." இது குறள். 899. நான் திருக்குறள்னு சொல்லல. குறள். ஆனா, திருக்குறள்னு சொல்லலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. ஏன்னா, அது நல்ல செய்தி தானே சில இடங்கள்ல எதிரா இருக்குன்னு இருக்கு. "ஏந்திய கொள்கையர் சீர்." என்ன கொள்கை ஏந்திய கொள்கை? கொள்கை வச்சிருக்கேன்ல, நான் ஏந்திட்டு இருக்கேன்னு தான் சொல்றான். ஆனா, இங்க இந்த ஏந்திய கொள்கைன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, 3ஆம் பிறை தான் ஏந்தி நிக்குது. ஏந்திய ஏந்திய கொள்கை. லாடம் போல ஏந்தி நிக்கிற கொள்கை. அதாவது ஒரு லாடம் வந்துட்டாலே மாசம் முடிஞ்சது, ஆண்டு முடிஞ்சது அப்படிங்கிற கொள்கையில அரசு உறுதியாக இருந்தால் அவன் வேந்தன். அந்த காலத்து செய்தியாக அத எடுத்துக்கலாம். சரி, அப்படி இல்லாம ஒரு போலியா ஒருத்தன் நான் தான் ராஜான்னு சொன்னான்னா, இது இப்ப இருக்கிற அரசு மாதிரி சொன்னான்னா, அதுக்கும் ஒரு குறள் இருக்கு. திருக்குறள் இருக்கு. 880 அந்த குறள் 899. இது என்ன சொல்லுது? "உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார்." அடிச்சு நொறுக்குடாங்கிறான். இந்த அறிவு இல்லாம தன்னை அரசுன்னு சொல்லக்கூடியவனுடைய செம்மலை சிதைக்கணுங்கிறான். இது இது அறம் இல்லையா? அப்புறம் அறம், அரக்கன்ற நெறிமான் அடையுங்கிறது எப்படி இருக்கும்? அதனால இத இந்த அரசியலோட நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த பதிவு. இப்ப இது ஆவணி மாசம் இல்ல.
ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி பிறந்துருச்சு. ஆனால் காவிரி வரல. இந்த ஆண்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. புத்தாண்டு வருது, தமிழ் புத்தாண்டு வருது. இந்த சட்டப்பேரவையினுடைய அரசியல் பற்றி நமக்கு ஒரு 50 ஆண்டு அல்லது 100 ஆண்டு, ஒரு 500 ஆண்டு வரலாற்று ஒழுங்குல அதை வரிசைப்படுத்தி பார்க்கலைன்னா நம்ம ஏமாந்துருவோம். அதனால இந்த பதிவு கொஞ்சம் அக்கறையாக நீங்கள் கேட்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க வந்து எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி சொல்றது வந்து பொய் கிடையாது. திமுகவினுடைய மாறுவேஷம் தான் தாவேகா. இது வெறும் பெயர்ல மட்டும் இல்லை, அவங்களுடைய நோக்கத்திலும் அப்படித்தான் இருக்கு. இதுல அவங்களுடைய நோக்கம் வந்து தமிழர்களை ஏமாத்துறது தான். தமிழர்களுக்கு நன்மை செய்யற நோக்கம் இல்லை. சட்டப்பேரவைக்குள்ள அப்படிப்பட்ட நோக்கம் உடையவர்கள் கிடையாது. அப்ப இந்த கருத்து வந்து வெளியே தான் பேசணும். அதனால சட்டப்பேரவையில பேசுறத நம்ம வெளியே விமர்சனம் பண்ணாம வெளியே பேசுறத அவங்க பேசுற அளவுக்கு பண்ணணும். அதுதான் அரசியல். அந்த அரசியலை இப்ப நான் வாரேன் பாருங்க. சரியா இருக்கான்னு பாருங்க. 1700 சரபோஜி இங்க வந்த பிறகு இந்த நில உரிமை ஆவணங்கள் எல்லாம் பிரிட்டன் மாடல்ல வந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி அவங்க ரியல் எஸ்டேட், பிரிட்டிஷ் ரியல் எஸ்டேட்டோட ஹிஸ்டரின்னு பார்த்தா அப்படித்தான். அவங்க ஒரு தனிநபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ அல்லது ஊரையோ அவங்க திட்டமிட்டு வளர்ச்சி நோக்கத்தில் பண்ற போதும் அந்த மாடல்ல தான் கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த செய்திகள் எல்லாம் எங்கேயாவது ஆவணமாயிருக்கா அப்படின்னா, செண்பகராமன் பள்ளு அப்படிங்கிற ஒரு இலக்கியம் அது ஒன்று ஆவணமாயிருக்கு. அதுல வஸ்தி நியாயம் என்று ஒன்று பேசப்படுகிறது. அது வஸ்தி ராணி பைபிள்ல வராங்க. வஸ்தி ராணி எஸ்தர், அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லால்குடி பக்கத்துல வடுகர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல 351வது ஆண்டு திருவிழா நடந்தது. அடுத்து 52 நடக்க போகுது. அப்போ அதுவும் அந்த 17ஆம் நூற்றாண்டு 1700 வாக்கில் தான் வருது. அங்கே தான் வீரமாமுனிவர் அருகில் இருந்திருக்காரு. அவரும் சேர்ந்து தான் வளர்த்துருக்காங்க. அவருக்கு முன்னாலேயே இங்கே நிறுவனம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நிறுவனத்தில் இந்த வானவீதி பேசப்பட்டிருக்கு. அவருடைய தேம்பாவணியில் அகச்சான்றுகள் இருக்கு. அதில் வந்து குணுங்கு மந்திர படலம் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. இவர் எப்படி வந்து தமிழை கற்றுக்கிட்டு குணுங்கு மந்திரம்லாம் எழுதிக்கிட்டாரு? இந்த குணுங்கு மந்திரம்னா என்னன்னா, குணக்குங்கிறது நேர்கிழக்கை குறிக்குது. பூமி நேர்கிழக்கில் சுத்தக்கூடிய ஒரு செய்தியை அந்த படலத்தில் பாட்டாக கொண்டு வரார். இதே மாதிரி அந்த காலத்தில் எழுதுறதுக்கு வல்லமை உள்ள புலவர்கள் இருந்தாங்க. அதில் அண்ணாவியார்னு சொல்லக்கூடிய ஒருவர் கூட அது சாந்தாதே அசோமகம்ங்கிற ஒரு ஓலைச்சுவடி நான் படிச்சிருக்கேன். அதை பதிப்பிச்ச அதை பதிப்பிச்சவர் மேனாள் தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர் ஐயா தாக்கோ பரமசிவம் அவர்கள். நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வில் அந்த நூல் படித்து வியந்தேன். அதில் இதெல்லாம் அந்த வலவை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இங்கே வலசை மாதிரி வலவை இருக்கு. இந்த வடுகர் பேட்டை அப்படிங்கிறது தெலுங்கர்களுடைய செட்டில்மெண்ட் கிடையாது. அது கிறிஸ்தவ செட்டில்மெண்ட் தான். ஆரோக்கியபுரம், இருதயபுரம் அந்த மாதிரிலாம் சுற்றி இருக்கு. அண்மையில் கூட போயிருந்தேன், வியப்பாக இருந்தது. இப்படி மானூர், மான்துறை இப்படிலாம் பார்க்கும்போது மால்வாய், அப்புறம் அகலங்காநல்லூர் எல்லாம் இருக்கு. அதில் அந்த வடுகர் பேட்டை இருக்கு. இது ஏன் வகுடர் பாட்டை, வகுடெடுத்த பாட்டையா இருக்கக்கூடாது? செந்நெறி நடந்ததா ஏன் இருக்கக்கூடாது? இந்த சென்னடை ஏன் இங்கே போயிருக்க கூடாது அப்படிங்கிறது இருந்துச்சு. அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே அலங்கார அன்னை அப்படின்னு அந்த தெய்வத்தை சொல்றாங்க. பொம்மை வச்சிருக்காங்க நம்ம வைக்கிற மாதிரி. அங்கே திருத்தேர் பவனி எல்லாமே மிகச்சிறப்பாக நடக்குது. அந்த ஊரே ஒரு குட்டி வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். நாம அதை வரவேற்கிறோம். ஆனால் அது புதுப்பிக்கப்படுதா? அந்த கருத்தை தேம்பாவணி அங்கே படிச்சு இதுதான் அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ அதுக்கு முன்னால அங்கே முளைப்பாரி, மது எடுப்பு, புறவி எடுப்பு, மஞ்சு விரட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சா? அதை ஏன் விட்டீங்க? பக்கத்துல புதுக்கோட்டையிலாம் நடந்துட்டு இருக்க. இன்னும் சுற்று பகுதிகளில் நடக்குது. இன்னமும் மண்டபப்படி போறான், தெருக்கூத்து நடக்குது விடிய விடிய. கோயில்கள்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் அதை முளைக்கொட்டு திணையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த வாழ்வில் தானே இங்க மாத்திருக்கீங்க. அப்படி மாற்றும் போது அதை நீங்க ஒழுங்கா கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற அரசு இந்த பிரிட்டிஷ் மாடல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அரசாக அது ஆகிடக்கூடாது. மொத்தமும் ஏமாந்துருவோம். அதனால இவங்களை வந்து இதை பேச வைக்கிற நேரம் நமக்கு வந்துருச்சு. அதனால நாம் சொல்றது எல்லாமே தமிழ் புத்தாண்டு அரசியலை கையில் எடுத்து தமிழ் தேசியத்தை ஒரு முன்னகர்த்துகிற வழிகாட்டும் வல்லுநர்கள் வேணும் அப்படிங்கிறதான். இந்த ஆவணி போகட்டும். நம்ம எந்த மாசம் பிறந்தாலும் சரி, அது வளர்பிறை நாளில் பிறக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு வேற சட்டமெல்லாம் தேவையில்லை. என்ன இந்த சட்டப்பேரவை சட்டமெல்லாம் போடாது. ஒருத்தங்க போட்டால் ஒருத்தங்க கலைப்பாங்க, அதனால நீக்காது.
மத்திய அரசு சட்டம் போடுமாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா, யாருமே எதிர்பார்க்காம ஒரு சிக்கல் ஒண்ணு அது வேற மாரி வளர்ந்துட்டு வருது. அதுதான் விபிஜி, ராம்ஜி அப்படிங்கிற அந்த 100 நாள் வேலை திட்டத்த 125 நாளா மாத்தி ஐயா மோடி போட்ட உத்தரவு. அதுவும் நடைமுறைக்கு வருமான்னு தெரியல. நாம என்ன கோரிக்கைன்னா, விபிஜி ராவன்ஜின்னு இந்தியா முழுக்க வச்சுக்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சரி நான் விபிஜி ராவன்ஜின்னு சொல்லிட்டேனா? விபிஜி ராமன்ஜி இந்தியா முழுக்க இருக்கட்டும். விபிஜி ராவன்ஜி தமிழ்நாட்டுக்கு குடுத்துருங்க. ஏன்னா ராமன்னு நீங்க சொல்லும்போது ஒரு வில்லன் வேணும்ல. இப்ப என்னதான் விஜய் வந்து நான் முதலமைச்சர்னாலும், எனக்கு இன்னார் தான் எதிரியா இருக்கணும்னு செல்ல சண்டை போடுறாரு இல்லையா? அந்த மாரி ஒரு எதிரி வேணுமே. அந்த எதிரி ராவணனா இருக்கட்டும். நாங்க இந்த 144 நாள் வேலை திட்டத்துக்கு அந்த சட்டத்த பயன்படுத்திக்கிறோம். அது போதுமானது. அதுல நாங்க இத வந்து புரிய வச்சுருவோம். அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். உலகம் இதை வரவேற்கும் அப்படிங்கிறது இந்த 12 டைம்ஸ் 12 அப்படிங்கிறது தான். இதுல நாங்க சொல்றது எல்லாமே இந்த பூமியை நேர்கிழக்குல சுற்ற வைக்கக்கூடிய ஒரு அரச தர்மம் இதில் பேசப்படுகிறது. அதை எடுத்தா நமக்கு அரசாங்கம்னா என்ன? போலி அரசாங்கம்னா என்ன? இப்போ ஆண்டு முழுவதும் அ ஊதியம் பெறக்கூடிய ஒருவர் அரசாங்க ஊழியர். அந்த அரசாங்கம் வெற்றியோ, தோல்வியோ, அதுல அவங்க வந்து அடிமையா கிடப்பாங்க. அந்த அரசாங்கம் பாவம் செஞ்சா, அந்த பாவத்தையும் சுமப்பாங்க. அவங்க எல்லாமே 1ஆம் தேதி சம்பளம் வாங்கலாம். ஆனா, அந்த 1ஆம் தேதி என்னைக்கு வரணும் அப்படின்னா, 3ஆம் பிறை முடிஞ்சு வளர்பிறை 4ஆம் நாள். மாதம் பிறக்கும்போதும், ஆண்டு பிறக்கும்போதும் அவங்க வாங்கிக்கலாம். அ அப் கடந்த மாதத்துக்கான சம்பளமாக 1ஆம் தேதி வாங்கிக்கலாம். இப்ப வாங்குறாங்க, ஆங்கில மாதத்துல வாங்குறாங்க. நாம தமிழ் மாத கணக்குப்படி இப்படி சொல்றோம். அது ஒரே ஒரு அரசாணையில போட்டுடலாம். நீங்க வாங்கிக்கோங்க தாராளமா. ஆனா, எங்களுக்கு புண்ணியம் தான் வேணும். நாங்க வந்து பாண்டியன் செய்து பிழைச்சா போதும் அப்படிங்கிறவங்க, அந்த நாள்ல தொடங்கி 12 நாட்கள் வேலை செய்து, பௌர்ணமி அன்னைக்கு சம்பளம் வாங்கலாம். அந்த சம்பளம் வாங்குறது பாண்டியன் செய்தல்னு பேர். அந்த பாண்டியன் செய்தல் தான் புண்ணியம். அதுல தான் வந்து நல்லது இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. திருப்பணிகள் எல்லாம் இந்த 12 நாள் தான். இதுக்கு தான் சஞ்சாய வேலைன்னு பேரு. இன்னைக்கு சஞ்சய், சஞ்சய், சஞ்சய்ன்னு பேசுற எல்லாருமே இந்த மாரி சஞ்சாய வேலைய ஊக்கப்படுத்தியவங்க தான். அதனால இந்த திட்டத்த நீங்க சஞ்சாய திட்டமா கூட நம்ம போட்டு கொண்டு வரலாம். இத மக்கள் பேசணும். இந்த மக்கள் பேசுறதுக்கு 5 ஆண்டுகள் ஆகும். அதனால இது தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறதோட இந்த பதிவை நிறைவு செய்வோம். ஆ தொடர்ந்து பாருங்க. இத பேசுபொருளாக்கும். அடுத்த தமிழ் புத்தாண்டு வரும்போது, இது அகலங்காநல்லூரா, அலங்காநல்லூரா அப்படிங்கிறதும், அந்த ம் மாத பிறப்பு வளர்பிறை நாளுக்கு கொண்டு வரணும். இந்த இடத்துல இன்னொரு செய்திய நான் சொல்லிர்றேன். பஞ்சாங்கம் இந்த நாள ஆவணி மாதம் 6ஆம் தேதின்னு சொல்லுது. அ மரபொழி தமிழ் தேசிய தக்காரவையும் புரட்டாசி மாதம் பொறந்து 6 நாள் ஆயிடுச்சு. 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லுது. ஐயா ஆழியார் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு ஐயா வந்து இத பற்றி கொஞ்ச காலமா பேசுறாரு. அவரு ஒரு கணக்கு பண்ணி, அவரு ஒரு தேங்காய் கச்சேரி நடத்திட்டு, அவர் அன்னைக்கு தான் புரட்டாசியே பொறக்குதுங்கிறார். இது ஏத்துக்க முடியல. அவருக்கு வந்து வளர்பிறை 4ஆம் நாள் கிடையாது. அவர் 3ஆம் பிறை பார்க்கிறதே கிடையாது. பௌர்ணமிக்கு வெற்றி தோல்வி இருக்குங்கிறத ஏத்துக்கிறது கிடையாது. அவர் சனிக்கிழமை ஏத்துக்கிறாருங்கும்போது, அது இன்னொரு பஞ்சாங்கம் தான். அவருக்கு வந்து அந்த சோதிடத்தை முன்னிறுத்தி, சோதிடத்தை கைவிடாதிருக்கிற ஒரு உணர்வோட அவரு குழப்பம் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். நாங்க குழப்பம்லாம் இல்ல. எங்களை வழிநடத்தக்கூடியது செவ்விலக்கியங்கள் மட்டும் தான். செவ்விலக்கியங்கள்ல வெற்றி பெற்ற காலத்து செய்திகளை மட்டும் நாங்க வந்து அந்த ஆர்டர் ஆஃப் பிரையாரிட்டியில டிக் மார்க் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை நாங்கள் கூடி பேசி தீர்மானம் போட்டு திருத்திக்குவோம். பார்த்தீங்கள்ல செண்பகராமன் பல்லவியும், தேம்பாவணியும் பிடிச்சு நேர்கணக்க பார்த்துட்டோம்ல. இனி அகத்தியர் குணவாகடத்த எடுத்து நோய் குணமாறுனா என்னன்னா நேர்கணக்குல போறோம்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். இந்த வாகடம்ங்கிறது இருக்கா? அப்போ வகுடு வாகடமாகுமா? அப்ப வடுகர்ங்கிற தவறு தானே. இந்த ஐயா குணா வாழ்நாளெல்லாம் வடுகர்னா தெலுங்கர் தெலுங்கர்ன்னு தான் சொன்னாரு. அதுக்கு காரணம் தமிழ் இலக்கியங்கள் சில இடத்துல ரொம்ப வடுகர்ன்னு இருக்கு. அந்த மாதிரி முரண்மிகு வடுகர் அப்படின்னு இருக்கு. கதநாய் வடுகர்ன்னு இருக்கு. வேட்டையாடிகள்னு. ஏன் நம்மாளும் வேட்டையாடி இருப்பான். வகுடு எடுக்கிறது தானே. நிலமகளை வகுடு எடுத்தான். அப்படின்னு இருக்கு. பெருங்குடி மகாசபைக்குள்ள வடுகர் இருக்கான். அப்போ இத நம்ம விட முடியாது. இத நம்ம பேசித்தான் ஆகணும். இது இப்ப பேசினா தான் நான் சொல்ற மாரி இன்னும் சில ஆண்டுகள்ல ஒரு நல்ல முடிவு எட்ட முடியும். நன்றி.